இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி கர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை எடுத்து இலக்கிய கிட்ட காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுறாங்க. நாம் என்னடா இது மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தா இவ கர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. என்ன தான் நடந்திருக்கும் இந்த சென்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் போட்டுங்க, ஒரு கன்சீவாக இருக்குன்றது கூட ஏற்றுக்கலாங்க. இவ ட்வின்ஸு 2 குழந்தை இருக்குது வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் போது தாங்க பயங்கரமாக ஷாக் ஆயிரா. நீ ஓகே இலக்கியா, என்ன தான் நம்ப மாட்டேன், இந்த ரிப்போர்ட்டை கூடவா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பேற்றிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி. இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த இலக்கியா, இதை நீ என்ன தான் சொன்னாலுமே இதை நான் நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும் நீ கன்சீவாக இல்லை அப்படின்றத பற்றி அவள் ஆணித்தனமாக அடித்து சொல்லிகிட்ருக்காங்க. நீ என்னை நம்பவே நம்பாத, எனக்கும் தெரியும், நீ ரிப்போர்ட்டை பார்த்து நம்பிக்கோ, நீ தானே சொன்ன செக் பண்ண சொல்லிவிட்டு, ரிப்போர்ட்டே வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பேற்றிட்டுருக்கா. ஓகே, நீ இவ்வளோ பண்ணிட்டுல, என்னவா நீ காலெலாம் விழ வச்ச, இதை பார்த்துக்கிறேன், நீ தான் என்னை இளநிலை மயக்கம் மருந்தை கலந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தன்றதும் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பார்க்குறியா, மொத்த விஷயம் எனக்கு தெரியும். உனக்கே இவ்வளோ ஆண்டவன் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து கதவை தட்ட மாட்டான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கலாக பேசிகிட்ருக்காங்க. இதே போல் நீ பண்ணிகிட்டு இருந்தால் போதும் அது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க பார்க்குறாங்க. நீ இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னு பார்த்துக்கோ, இதுக்கு மேலே உன்னை மட்டும் கிடையாது, இப்போ நினச்சா கூட நான் இலக்கியா உன்னவும் கௌதமும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ தொழில் இல்லை, பிஸ்னஸ், எந்த வேலையும் பார்க்க முடியாது, போய் ஜெயிலில் போய் உட்காந்து உண்டி கட்டி சோறு தான் தின்னுட்டுருக்கணும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக இலக்கியா கிண்டல் பண்ணிட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இலக்கியா பார்த்திங்கன்னா பொறுமையாக கேட்டுட்ருக்கா. எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய கணவர் கௌதம் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ நம்ம ஏதாவது கோவப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னாக்க நம்ம கணவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொறுமையாக தாக்கு பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் கூட பரவாயில்ல, என்னுடைய கணவர் வெளியே தானே இருக்கார், இந்த சந்தோஷமான விஷயத்த ரிப்போர்ட்டை என் புருஷங்கிட்ட நீ தான் காட்டணும், வா போகலான்னு சொல்லிவிட்டு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வெளியே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் எந்த விஷயமும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பில்லெல்லாம் கட்டிட்டு அவசர அவசரமாக வந்துட்டுருக்காருங்க. இவளும் அஞ்சலியும் வெளியே வந்த சந்தோஷத்தில் அப்படியே தூக்கி கொண்டாடிட்டு இருக்காருங்க நம்ம கார்த்திகே. அப்பாவித்தனமான விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.